பெண்களுடைய திறமை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. 4வது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை நம்பி இந்த தமிழக காவல்துறை அனுப்பியது. ஜம்முல நடந்துச்சு. புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும், 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். நான் தான் ஜெயிப்பேன்னு நினைச்சிட்டு நான் போறேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு அரை மார்க் 1 மார்க் ஃபைனல்ல நான் கூட வாங்கிடுவேன். நான் கோல்டு மெடல் வாங்குவேன். அச்சுதன் நாயர்னு ஒரு IPS ஆபீசர் வருவார், கேரளால இருந்து, நல்லா சுடுவாரு. அவரு சில்வர் மெடல் வாங்குவார். 4வது தடவை போகும்போது ஃபைனலுக்கு வந்தாச்சு. எங்கடா அச்சுதன் நாயர்னு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை. ஒரு 6 அடி உயரத்துல நான் கேரளால இருந்து வந்த IPS ஆபீசர், என்னோட பேரு அர்ச்சனா, நான் தாண்டா உன்னோட ஃபைனல்ல சுட போறேன் அப்படின்னு வந்து நின்னுச்சு. நான் முதல்ல சுடுறேன் அப்படின்னு ஜட்ஜிட்ட கேட்டேன். அவர் நீ சுடுன்ட்ட. 6 ரவுண்டு சுட்டா, 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர், நல்ல ஸ்கோர், நீ தாண்டா ஜெயிப்பா. எல்லாம் வந்து உட்காந்து அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு. ஒரே மூச்சுல 6 ரவுண்டு சுட்டுச்சு, 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். அந்த டார்கெட்டை போய் நான் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக, குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா முத தடவை இந்த பொண்ணு இப்படி சுடுது. ஜட்ஜ் சொன்னார் 2 பேரும் ஈக்குவல் மார்க், டாஸ் போட்டுடலாமான்னு. நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோன்னு சொல்லி. அப்பவே எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆயிடும்ல. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சு. மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது வந்து சீட்டு புளிக்கு போட்டு எடுக்கிற விளையாட்டு இல்லடா, திறமையை முடிவு பண்றது. உனக்கு தைரியம் இருந்தாவா திரும்ப சுடலாம். ஒத்துக்கிட்டேன். ஜட்ஜ் 10 ரவுண்டு கொடுத்துட்டாரு. திரும்ப ஈக்குவல் ஆயிடக்கூடாது, டை ஆயிடக்கூடாது. ஒரே மூச்சுல 10 ரவுண்டு சொல்றேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய பிராக்டிஸ்ல கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. தினம் 20-25 ரவுண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சுல 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். தோத்ததையும் சொல்றது தானே நியாயம். ஆனா இனிமேதான் கிளைமேக்ஸ். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். கோவத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி போறான். அந்த பொண்ணு தொடச்சு கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. பட்டு நான் எந்திரிச்சு, நீ ஜெயிச்சிட்டியம்மா, 4ல உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு நான் சல்யூட் அடிச்சேன். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னுச்சு. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று.